இல்லை, முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒண்ணு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கிறாரு. இல்ல வெளிநாட்டில் முதலீடு செய்ய போயிருக்கிறாரு. ஆமா. அப்படிங்கிற 2 குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடையாது. வெளிநாட்டில் முதலீடு செய்ய போயிருக்கிறாருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனம். ஒரு விமர்சனம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாரா, கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது 11 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்றாங்க. ஆமா. அரசாங்கம் சொல்லுது 11 லட்சம் கோடி ரூபாய் நான் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் நாங்கள் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். 4.5 ஆண்டுகள். ஆமாம், 4.5 ஆண்டில் கொண்டு வந்திருக்கோன்றாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 34 கம்பெனிஸ் வந்து இப்போ ரன் ஆகி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு, ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வந்து மாநில அரசு கொடுக்குது. இப்போ நீங்கள் குற்றம் சாட்டு வைக்கக்கூடியவர்களாக பாஜக இருந்தாலுமே கூட ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு கம்பெனி உள்ளே வருது அப்படின்னா நேரடியாக ஒரு மாநில அரசு மட்டும் கொண்டு வர முடியாது. மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த எல்லா விதமான சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் ஒரு மாநிலத்துக்கு கொண்டு வர முடியும். இந்தியா முழுவதும் 6 மாநிலங்களில் தான் இன்றைக்கி வந்து அதிகப்படியான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது.